சீனு இப்ப நல்லா பேசுறான் பழகுறான், கோயிலுக்கு போனா இன்னும் நல்லா ஆயிடுவான்னு அவதான் கூட்டிட்டு போனா. இந்த வீட்டுல அவ பெரியவளா நீ பெரியவளா? அவ சொன்னாளா இவ கேட்டுக்கிட்டாளா? அந்த பையன் வீட்லயே கத்தி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், வெளியில ஆர்ப்பாட்டம் பண்ணான்னா அவ எப்படி சமாளிப்பா? ஆத்தாடி ஆத்தா, இது என்ன புது கதையா இருக்கு? அதானே பொண்ணு மாப்பிள்ள போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆமாடி. அம்மா எல்லாரும் ஏதோ புதுசா பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. நம்ம என்ன புதுசாவா கோயிலுக்கு அன்னைக்கு கூட நம்ம கோயிலுக்கு வந்தோம்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சீனு குணமாவானா? அதுக்கும் நான் தயார். நல்லா சொல்லுங்கண்ணே. எப்ப பார்த்தாலும் குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டையே சுத்திட்டு இருக்கிறது, இல்லனா என் முந்தானைய பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அபிராமி. அதிகாரம் பொண்டாட்டிக்கிட்டு இருந்தா புருஷன் அப்படித்தான் இருக்கணும். என்ன சந்தானம், நான் சொல்றது சரிதானே? எல்லாம் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டதானுங்களே. ஓஹோ. அப்புறம் உமா பொண்ணு எங்க காணும்? அப்பா வந்தது கூட தெரியாம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? உமா கொஞ்சம் தண்ணி எடுத்துருமா. உமா என்ன உமாவை தண்ணி கொண்டு வர சொன்னா நீ கொண்டு வர? உமா வீட்டில் தானே இருக்கா? பூஜை ரூம்ல இருக்காளா? கோயிலுக்கு போகலன்னா பூஜை ரூம்ல தியானத்தில் இருப்பா. ஆமா, இப்ப கோயிலுக்கு போறது இல்லையா? இல்லை, உமா இப்போ கோயிலுக்கு தான் போயிருக்கா. கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. ஆமாங்க. இதையே என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. காலையில எழுந்திரிச்சா முதல் வேலை அவளுக்கு கோயிலுக்கு போகணும். அதை தடுக்க எந்த கொம்பனாலையும் முடியாது. அபிராமி, நான் காலையில சாப்பிட வந்துட்டேன். வீட்டுல என்ன டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன்? அண்ணே, உங்களுக்கு பிடிச்ச வெங்காய ஊத்தப்பமும் சட்னியும் பண்ணி வச்சிருக்கேன். பலே பலே, அண்ணன் வருவார்னு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சது செஞ்சு வச்சிருக்கியா? சபாஷ், பேஷ் பேஷ். என்ன சந்தானம், நீ சாப்பிட்டியா? இல்லை, நீங்கள் வருவீங்கன்னு எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் தான். அப்படியா? நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாளைச்சுப்பா. வாங்கப்பா, ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். வாங்க மனோ, வாடா. சீக்கிரம் போய் எடுத்து வரலாம். வாங்க போங்க. ஆஹா, அப்படியா? ஆத்தாடி ஆத்தா, இது என்ன புது கதையா இருக்கு? அதானே பொண்ணு மாப்பிள்ள போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆமாடி. அம்மா எல்லாரும் ஏதோ புதுசா பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. நம்ம என்ன புதுசாவா கோயிலுக்கு அன்னைக்கு கூட நம்ம கோயிலுக்கு வந்தோம்ல. அது இல்ல சீனு, இன்னைக்கு நீ புது மனுஷன் மாதிரி, அதாவது பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை மாதிரி இருக்கேல்ல, அதான் சந்தோஷத்துல அப்படி பாக்குறாங்க. வா. இல்லம்மா, எல்லாரும் அப்படி பார்க்கல. சில பேர் தான் தப்பா பாக்குறாங்க. தப்பானா எப்படி? தப்பா என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டியா? சீனு, தப்பா நினைக்கிற மாதிரி நீ தப்பா சொன்னாலும் நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். தைரியமா சொல்லு. இவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன? மடியில கனம் இருந்தா தானே இவங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படணும். அம்மா, உனக்கு கள்ளங்கபடம் இல்லாத மனசு, அதனாலதான் யாரு எது சொன்னாலும் கோபம் இல்லாம ஏத்துக்கிற. அம்மா, தினம் தினம் கோயிலுக்கு வாரியே, வேண்டுதல் ஏதாவது ஒண்ணு படிச்சிருக்க? என் வேண்டுதல் பூராவும் நீ நல்லபடியா குணமாகணுங்கிறதுதான். தேங்க்ஸ் உமா, உனக்கு ரொம்ப பெரிய மனசு உமா. எனக்காக அதிகமா கஷ்டப்படுற. நீ எப்போ எங்க வீட்லயே இருக்கணும். அதே என்ன, என் வீடு உன் வீடுன்னு அப்படி பிரிச்சு பேசினா எனக்கு பிடிக்காது. அது நம்ம வீடுன்னு சொல்லு. எனக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நம்ம வீட்டுல தான் சீனு. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். நீ எப்போ நம்ம வீட்டில் தான் அம்மா இருக்கணும். வேண்டாம்மா, இவ்வளவு நாள நீ நம்ம வீட்டில் இருந்ததுக்கு உனக்கு என்ன நல்லா நடந்துச்சு? ஒண்ணுமே நல்லது நடக்கவே இல்லையே. வேணும்னா கெட்டதுதான் நடந்துச்சு. ஆமா அம்மா, உன்னை கட்டிக்க நிறைய மாப்பிள்ளை வந்தாங்க. அதுல ஒருத்தரையும் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லையே. இல்லை, அதனால நீ நம்ம வீட்டை விட்டு உங்க வீட்டுக்கு போயிடு. அதான் நல்லது. நான் யோசிக்காம
எதுவும் சொல்ல மாட்டேன். நான் நான் சொல்லுறத நீ நம்புவோமா? வா. சீனு கூட உமாவை எப்படி துணிஞ்சு அனுப்பி வச்சிங்க? அவதான் கூட்டிட்டு போனான்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நாங்க வேண்டான்னு தானே உமா கிட்ட தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம். அவதான் கேக்கல. சீனு இப்ப நல்லா பேசுறான், பழகுறான், கோயிலுக்கு போனா இன்னும் நல்லா ஆயிடுவான்னு அவதான் கூட்டிட்டு போனா. இந்த வீட்டுல அவ பெரியவளா நீ பெரியவளா? அவ சொன்னாளா இவ கேட்டுக்கிட்டாளா? அந்த பையன் வீட்லயே கத்தி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். வெளியில ஆர்ப்பாட்டம் பண்ணான்னா அவ எப்படி சமாளிப்பா? உன் பொறுப்புல விட்டான் பாரு. ரொம்ப நல்ல முறையில வளர்த்திருக்கு. அப்போ என் பையன் சீனு நல்லபடியா குணமாகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையாதா? உமாதான் அவன் நல்லபடியா குணமாகணும்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. ஒரு அத்தை மகனுக்காக அவ செய்யற தியாகம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு பேரு தியாகம் இல்ல, மனிதாபிமானம். அத புரிஞ்சுக்க முதல்ல. ஏற்கனவே உமா இறக்க சுபாவம் உள்ளவ. அத்தை மகனா சென்னு அவன் பேர்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டுறா, அவ்வளவுதான். எப்ப சந்தானம், உமாவை பொண்ணு கேட்டு இங்க நிறைய பேர் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுல ஒரு வரன் கூடவா உனக்கும் அபிராமிக்கும் பிடிக்காம போயிடுச்சு? சில பேர் நேர்லயே வந்து என்கிட்ட சொன்னாங்க, எங்க குடும்பம் உங்க குடும்பத்தை விட எந்த வகையில குறைஞ்சு போச்சுன்னு நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி அபிராமி எங்களை விரட்டாத குறையா வெளியே அனுப்பிச்சாங்கன்னு சில பேர் அழாத குறையா சொல்லிட்டு போனாங்க. ஏமா அபிராமி, பொண்ணு கேட்க வந்தவங்கிட்ட நீ என்ன சொல்லியிருக்கணும்? எங்க விருப்பத்தை விட எங்க அண்ணனி ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. பொண்ணு கேட்டு வந்தவங்க வெளியூர்காரங்களா உள்ளூர்காரங்களாங்கிறது முக்கியம் இல்ல. அவங்கள நல்ல முறையில் பேசி அனுப்பணும்னு ஒரு முறை இருக்குல்ல. இதைத்தான் நானும் அன்னைக்கே சொன்னேன். சரி, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு ரத்த கொதிப்பு, நீங்க ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்கணும்? ஆமாம் மாமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. என்னங்க முறைப்படிதான் எல்லாம் நடக்குதுன்னு அண்ணன் சொல்றாரு, நீங்க அதை கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கீங்க. அபிராமி, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன்ல, சும்மாரு. அண்ணன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு, அதை எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? உமாவை இங்க சில பேர் பொண்ணு பார்த்துட்டு போனதை ஏன் சொல்லலன்னு அண்ணன் கேக்குறாரு. அது வாஸ்தவம் தான். அங்க அண்ணன் வீட்டுல மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை கேட்டுட்டு போவாங்க. அந்த விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரா? சந்தடி பண்ணாம பொண்ணை கூட்டிட்டு போய் காமிப்பாரு, நாம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணும். அதானே அவரோட எண்ணம். அபிராமி, நீ என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்றது? சென்னையில இருந்து உமாவை பொண்ணு பாக்குறதுக்கு எல்லாருமா வந்து செங்கல்வராயன் வீட்டுல டேரா போட்டுட்டு இருக்காங்களே, அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். இவ்வளவு காலமா உமாவை வளர்த்தோங்கிற நன்றிக்காகவாவது ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்ல வேண்டாம்? அதுக்காக கூட சொல்ல வேண்டாம். கூட பிறந்த தங்கச்சி ஆச்சேன்னு நீங்களாச்சும் எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்க வேண்டாம்? நீங்க செஞ்சா சரி, ஆனா நான் செஞ்சா தப்பு. இப்ப கூட நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க நான் சொல்லட்டுமா? இங்க இருந்து பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க. இது மட்டும் என்ன முறை சொல்லுன? அபிராமி, என்ன உன் குரல் வசந்துட்டே போகுது? யாருக்கிட்ட பேசுறேங்கிறத மறந்துட்டு பேசுறியா? இல்ல உன் புத்தி கித்தி கெட்டு போச்சா? இப்ப என்ன, உங்க அண்ணன் என்ன உமா மட்டுமா கூட்டு போக வந்திருக்காரு? நம்மளையும் சேர்த்தான் கூட்டு போக வந்திருக்காரு. எடுத்தன் கவுத்தன்னு இலக்காரமா பேசிட்டு இருக்கிற ஜபார். அப்படி ஏதாவது பேசுறா இருந்தா உன் பிறந்த வீட்டுல போய் பேசு. இது என் வீடு, இங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. அத்தான் இந்த வீட்டுல இருக்கும்போது அத்தானோட குரல் தான் ஒலிக்கணும். பாக்கி யாரும் இங்க சத்தம் போட்டு பேசக்கூடாது. சந்தானம், அபிராமி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இவ்வளவு கோவப்பட்டு பேசுறான்னா அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும். இவ்வளவு நாள் அவ கூட வாழ்ந்திருக்க, உனக்கு இது கூடவா தெரியல? சொல்லு அபிராமி, உனக்கு எதுக்காக இவ்வளவு ஆவேசம்? சொல்லு. எல்லா தங்கச்சிகளுக்கும் அண்ணன்கிட்ட இருக்கிற உரிமையில தான் கேக்குறேன். என்ன உரிமை? உனக்கு நான் என்ன செய்யல? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நானும் 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். இது வரைக்கும் அவங்க கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? இல்ல பேசித்தான் இருப்பீங்களா? பெரியவனுக்கு 28 வயசு ஆகுது, சின்னவனுக்கு 26 வயசு ஆகுது. ஏன் இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு நான் மட்டும் ஆசைப்பட மாட்டேனா? எல்லார் ஆசையும் நிறைவேற்றத்தான் இந்த அண்ணன் இருக்கு. சீனு மனோகரே எனக்கு மருமகனுங்க தான். உமாவோட கல்யாணம் முடியட்டும். வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு எந்த வீட்லயும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடத்த மாட்டாங்க. இத பாருங்க அண்ணே, சீனுவையும் மனோகரனையும் உங்க மருமகனுங்கன்னு சொன்னது என்னமோ காதுக்கு குளுமையா தான் இருக்கு. ஆனா மனசு கடந்து தவிக்குதே. ஏமா பேசாம இருக்கிறியா? சும்மா இருங்க. சீனுவை உங்க வாயாலேயே மருமகன்னு சொல்லிட்டீங்க. உமாவையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மருமகன் ஆக்க கூடாதா?
சொல்லுங்கண்ணே, நான் கேட்டது என்ன தப்பா? வளர்த்த கடை மார்பல பாயின்னு சொல்லுவாங்க. நீ அவன் உயிருக்கே குறி வச்சுட்டியா அபிராமி? இப்பதான் எனக்கு புரியுது நீ ஏன் உமாவை வளர்க்க ஒத்துக்கிட்டேன்னு. சீனுவை பத்தி இந்த ஊருக்கு நல்லாவே தெரியும். அவன் நல்லவன் தான். ஆனா இப்ப அவனுடைய நிலைமை என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? இல்ல என் நாடியை புடிச்சு பாக்குறியா? போதுமா? போதும். உன் சகவாசமே போதும். இனிமே இந்த வீட்டுல உமா ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அதான் நான் கூட்டிட்டு போறேன். நீங்க கூப்பிட்டா உடனே அவ வந்துடுவாளா? அப்படியே வந்துட்டாலும் நீங்க சொல்ற மாப்பிள கையால அவ தாலியை கட்டிப்பாளா? அது மட்டும் நடக்காது. அபிராமி, இங்க பாருங்கண்ணே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. சீனுவ உமா தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. இப்ப வருவா, அவகிட்ட நீங்களே கேட்டுக்கங்க. நெல்லு கிட்ட வராது. எங்க போயிட்டு வர? கோயிலுக்குப்பா. யார் கூட? சீனு கூடப்பா. அவன் கூட போறதுக்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? அப்பா, அப்பா சீனுப்பா, நம்ம சீனு. நீ கல்யாணம் ஆக போறவ. நாளைக்கு உன்னை கட்டிக்க போறவ இதை பார்த்தானா உன்னை பத்தி என்ன நினைப்பான்? அதை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அப்பா, மத்தவங்கள பார்த்து நான் ஏன் பயப்படணும்? சீனு என்னோட அத்தை மகன். ஓ, நான் இவனோட மாமா மக. எங்க உறவை யாரும் தப்பா பேச மாட்டாங்க. உமா, இந்த உறவெல்லாம் சாகர வரைக்கும் மாறாது. அதுக்கு மேல உனக்கு ஒரு உறவு இருக்கு. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் மாம மகன் அத்தை மகன் இணைப்பு பிணைப்பு இருக்கும் எல்லாம். சின்ன வயசுல ஓடி பிடிச்சு கண்ணாமூச்சி ஆடின மாதிரி இந்த வயசுல விளையாடவும் கூடாது, ஓடவும் கூடாது. அப்பா, உங்களுக்கு என்னாச்சு? உங்க மனசுல யாரோ விஷம் தூவி இருக்காங்க. இல்லனா என்னையும் சீனவையும் பத்தி நீங்க இப்படி தப்பா பேச மாட்டீங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடந்து வந்தீங்களே, அத நான் பார்க்கல. அதுக்கு மேல என் மனசுல யாராவது விஷம் தூவணுமா? என்னைக்குமே நீங்க இப்படி பேசி நான் பார்த்தது இல்லப்பா. எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியா கேளுங்க. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச வேண்டாம். பெத்த பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா இது? நீ பேசுறதுனால உண்மையை மறைக்க முடியாது உமா. சக்திக்கு கோபம் வந்தா சிவபெருமான் வேணா அடங்கி போலாம். ஆனா அந்த உலகநாத அடங்க மாட்டான். தினமும் நீ கோயிலுக்கு போற, அதனால பக்தி வரலாம். ஆனா உலக நடப்ப புரிஞ்சுக்கிற புத்தியும் வேணும். அதை புரிஞ்சுக்க. அப்பா, இப்ப நீங்க தான் அந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. உமா, அம்மா, அப்பா உன் நல்லதுக்கு தானம்மா சொல்றாரு. அப்பாட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. மாமா, யாரு என்ன சொன்னாலும் சரி, சீனு உடம்பு நல்லா ஆகணும். அவனை குணப்படுத்துறது தான் என்னோட முதல் வேலை. என்னை வளர்த்து ஆளாக்குன அத்தைக்கு நான் செய்யற கைமாறு இதுவா தான் இருக்க முடியும். அப்போ நீ சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவ, அதுக்கு நான் மறுப்பு சொல்லக்கூடாது. அதான உன் எண்ணம்? சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிட்டாதான் சீனு குணமாவானா? அதுக்கும் நான் தயார். பேசி முடிச்சிட்டியா உமா? நல்லா பேசுன. நீ ரொம்ப நல்லா பேசுன. மாமா மனசு நோகுற மாதிரி நல்லா பேசுன உமா. எனக்கு என்ன நடந்து போச்சு? ஏதோ ஒரு விபத்துல என் மனசு நிலையில இல்லை, அவ்வளோதான். சில சமயம் கத்துவேன், சில சமயம் அடம் பிடிப்பேன். டாக்டர் உங்ககிட்ட தானே சொன்னாரு, குறிப்பிட்ட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா எல்லாம் சரியாயிடும். அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா நீ? மாமா, என்ன மாமா நீங்க? உமாதான் ஏதாவது தத்து புத்துன்னு சொல்றா. ஆனா குழந்தையில இருந்தே உமா கூட சேர்ந்து விளையாடி இருக்கேன் மாமா. உமாவை என் மனசுல நான் தங்கையா தான் நினைச்சிருக்கேன். ஆனா வீட்டில் உள்ளவங்க தான் ஏதோ தப்பு தப்பா பேசுறாங்க. என் தங்கைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சா சந்தோஷப்படுற முதலாளி
நானா தான் இருப்பேன். மாமா உமா, நான் குணமானுங்கிற பாசத்துல தான் எல்லாம் எப்படி பேசுற. ஆனா சத்தியமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் அவளுக்கு இல்லை. அம்மா, நீ இப்போ போகலைன்னா எனக்கு மறுபடியும் அந்த வெறி வரும். உனக்கு கல்யாணம் அந்த சந்தோஷமே என் உடம்பு குணமாயிடும். நான் சொல்றேன், நீ மாமா கூட போ. அத்தை, சீனு எனக்கு தைரியம் கொடுத்துட்டான். நான் வரேன். மாமா, நான் அப்பாவோட போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. கிளம்பலாம்ப்பா. ஆ வரேன் சீனு. பிரசாதத்தை கொடுத்துட்டு போமா. போயிட்டு வாமா. அஞ்சலி கண்ணு, நீ நேர்ல வரும்போது நான் எல்லாம் விவரமா சொல்றேன். சரி, உன் நாத்தனாருக்கு நம்ம சங்கர கல்யாணம் பேசி முடிக்கலங்கிறத பத்தி இன்னும் பேசிட்டே இருந்தா அதுல என்னமா பிரயோஜனம் இருக்கு? புரிஞ்சுக்கோமா. சரி சரி, நான் உங்க அப்பாட்ட பேசிட்டு என்ன தகவலுங்கிறத சொல்றேன். பொண்ணு பார்க்க போறதுக்கலாமா நேர்ல போய் கூப்பிடுவாங்க? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? அப்படி சொல்ல முடியாதுமா. அது அவங்க ஊர் பழக்கமா இருக்கலாம். வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை இல்லையா, அதனால அவர் முதல் மரியாதையை எதிர்பார்க்கிறாரு. இது எல்லா இடத்திலும் நடக்கிறது தானே. அது ஒண்ணு இல்லைங்க. நாம அவளை கூப்பிடாம நாம மட்டும் கிளம்பி சிதம்பரத்துக்கு வந்துட்டோமா, அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறா. எனக்கு என்னமோ கலாட்டா இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்கு. இது நம்ம வீட்டுல மட்டும் இல்லம்மா, எல்லார் வீட்லயும் அப்படித்தான் நடக்கும். சரி, சாயங்காலம் பொண்ணு பார்க்க போறோம். அதுக்குள்ள அவளை வர சொல்லிட்டே இல்லையா? அவ வரதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. மாப்பிள்ள தான் வரமாட்டேன்னு மிடுக்கு பண்றாராம். கார் இருக்குல்ல, எப்படியும் வந்துருவாங்க. எங்க இருந்து பேசுறாளா? தெரியலைங்க. வீட்ல இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த வேலை கூட இருக்கலாம். ஓ, நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வீட்ல இருந்து புறப்படலன்னு பொய் கூட சொல்லலாம். எனக்கு என்னமோ அநேகமா வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனுஷங்களை குழப்புறதுல அம்மா பொண்ணு 2 பேருமே கில்லாடிகளா இருக்கீங்களே. நீ இப்படி இந்த அருள் காட்டுறது எப்படி இருக்கு தெரியுமா? தனியா நீ பேசுறதையும் வச்சு சாமியார் நினைச்சு உன் காலில் விழுந்து கும்பிட போறாங்க. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஐயா, இதோ வந்துட்டாடி. ஹாய் ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா என்ன வந்து ரொம்ப இருக்கேன். நேரம் ஆகுதா? இப்பதான் வந்தோம். ஓ, ஓகே ஓகே. எங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம செட்ல நீ ஒருத்தி தான் மிச்சம். நீ எப்படி கல்யாண சாப்பாடு போட போற? ஏன்பா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லுங்க, நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் ஷாம்லா, உனக்கு கல்யாணம்னா அவ்வளவு பயமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணங்கிறது சுதந்திரத்துக்கு விலங்க மாட்டின மாதிரி. அந்த விலங்க நானும் மாட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏய் ஷியாமலா, ஜாகிரதையா இருடி. வரவன் உன்னை அடிமையாக்குறவனா வந்துட போறான். கரெக்டா சொன்ன. நோ வேப்பா. இந்த ஷியாமலாவோட வாழ்க்கையில மட்டும் அப்படி நடக்கவே நடக்காது.